தமிழ் சினிமாவில் முன்னணி மற்றும் முக்கிய நடிகராக வலம் வருகிறவர் தளபதி விஜய். தொடர்ந்து எக்கச்சக்க படங்களிலும் நடித்து வருகிறார் இவர். தற்போது தமிழக வெற்றி கழகம் என்கிற அரசியல் கட்சியை துவங்கி இருக்கிறார். இது குறித்த அறிவிப்பையும் இந்த தளபதி விஜய் தன்னுடைய சமூக வலைத்தளமான எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாரு. கடந்த 2009ஆம் ஆண்டு காங்கிரஸின் ராகுல் காந்தியை நடிகர் விஜய் சந்தித்திருந்தார். அதிலிருந்தே விஜயின் அரசியல் பயணம் குறித்த எதிர்பார்ப்பு மிகவும் தீவிரமடைந்தது. இந்த எதிர்பார்ப்புகளுக்கு வலு சேர்க்கும் விதத்தில் அடுத்தடுத்து அவர் நடித்த படங்கள் அனைத்திலுமே அரசியல் சாயமும் இருந்தது. இப்படி இருக்கையில் எதிர்வரும் லோக்சபா தேர்தலுக்கு முன்னரே அவர் கட்சி தொடங்குவார் என்ற பேச்சுகளும் அடிபட்டன. இதன் தொடர்ச்சியாக தான் தற்போது தமிழக வெற்றி கழகம் என்கிற அரசியல் கட்சியை துவங்கி இருக்கிறார் என அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. விஜய் மக்கள் இயக்கம் என்கிற அவரது ரசிகர் மன்றத்தையே தற்போது கட்சியாகவும் மாற்றியிருக்கிறார் தளபதி விஜய். இதற்கான தலைவர் பொறுப்பையும் அவரே ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. முன்னதாக தளபதி விஜய் அரசியலுக்கு வருகிறார் என்னும் பேச்சு எழுந்தது. அதன்படி கடந்த சில நாட்களுக்கு முன்பு விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளை பனையூரில் சந்தித்து அரசியல் தொடர்பாக பல பேச்சுவார்த்தைகளையும் நடத்தியிருந்தார். அந்த வகையில் தேர்தல் ஆணையத்திலும் தற்போது தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சியின் பதிவு வேலை நடைபெற்று வருகிறது. தற்போது தமிழக மக்களால் அதிக பேசப்படும் ஒன்றாக தமிழக வெற்றி கழகமும் அதன் தலைவர் தளபதி விஜயும் ஆகியிருக்கிறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற வரியோடு சேர்ந்து தனது கட்சியின் பெயரை வெளியிட்டிருக்கும் தளபதி விஜய்க்கு ஏகபோக வரவேற்பு மற்றும் பாராட்டு குவிந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவர் ஒப்புக்கொண்டுள்ள படங்களை முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்காக அரசியலில் ஈடுபட இருப்பதாகவும் தளபதி விஜய் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாரு. தளபதி விஜயை பாராட்டும் வகையில் எக்கச்சக்கமான பதிவுகளும் சமூக வலைத்தளங்களில் பதிவாகி இருக்கிறது. தற்போது தளபதி விஜய் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். அடுத்ததாக தெலுங்கு தயாரிப்பாளருடன் ஒரு படத்திலையும் தளபதி விஜய் நடிக்கிறார் என சில தகவல் பரவி இருந்தது. அது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சி போட்டியிடும் என்றும் 2024 மக்களவை தேர்தலில் போட்டியிடவில்லை, யாருக்கும் ஆதரவும் இல்லை என்றும் அறிவிச்சிருக்கிறாரு.